ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு மீட் யூ ஆல் அகெயின் வித் வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ். தமிழ்ல கிடையாது, தமிழ் டப்புடும் கிடையாது, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஹிந்தியில் அவைலபிளா இருக்கு. வெப் சீரிஸ் அமேசான் பிரைம்ல இருக்கு. 3 சீசன், ஒவ்வொரு சீசனும் 8 எபிசோடு கொண்ட வெப் சீரிஸ். குமார் மிஸ்ரா அப்படின்ற ஒரு டைரக்டர் எடுத்த பஞ்சாயத் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். பஞ்சாயத் பேர் கேட்டோன்னே ஏதோ கிராமத்து கதை மாதிரி இருக்குல்ல. எஸ், அப்சல்யூட்லி இது ஒரு கிராமத்து ஸ்டோரி. ஒரு டவுன்ல படிச்சு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு இருக்க ஒரு ஒரு ஹீரோ. அவர் வந்து ஒரு ஐடி பிரைவேட் கன்சர்ன்ல போய் ஒர்க் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், ஐடியில் போய் ஒர்க் பண்ணணும், ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்றது தான் அவரோட ஆசை. பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் டைமிங் ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு பஞ்சாயத்து, ஒரு வில்லேஜில் செக்ரட்டரி போஸ்ட் கிடைக்குது. சரி, வேற வழி இல்லை, இப்போதைக்கு போவோம் ஃபார் டைமிங் அப்படின்ட்டு வர்றாரு, கிளம்பி வர்ற பஸ்ஸே பார்த்தீங்கன்னா, வர்ற ரூட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி ரிமோட் வில்லேஜ் மாதிரி இருக்கு, ரோடே இல்லாத வில்லேஜ் மாதிரி இருக்கு யூபியில. ஸோ வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்துட்டு அவருக்கு பிடிக்கவே இல்லை அந்த இடம். அந்த இடத்துல வந்து சேர்ந்து எப்படி அவர் சர்வே ஆனாரு, எப்படி அந்த மக்கள் கூட மக்களா ஆனாரு அப்படின்றத மீதி கதை. ஓகேவா? இதை ஒன்லைன். இதுல இந்த படத்துல என்ன, இந்த வெப் சீரிஸ்ல என்ன பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பாசிட்டிவ், மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா ஸ்டோரி வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு ஹீரோ போய் உட்காந்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்த்து, நிறைய பீப்புள் இருப்பாங்க, நிறைய கேரக்டர்ஸ் வரும் போகும். பட் ஒரு 6-7 கேரக்டர்ஸ் தான் இதுல வந்து முக்கியமான ரோல் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த வில்லேஜ் பீப்புளோட நிறை குறை எல்லாத்தையும் சொல்லி அந்த மக்களோட மக்களாவே அவர் வாழ்ந்திருப்பாரு. நம்மளும் அந்த ஸ்டோரிக்குள்ளதான் இருக்கிற மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம இன்வால்வ் ஆகிக்குவோம். ஒண்ணு. ரெண்டாவது, ஹீரோவோட ஆசிலேஷன் மைண்ட். இது நம்ம பீயிங் யங்ஸ்டர் எல்லாத்துக்குமே ஒரு 20 to 25 ஏஜ்ல இருக்க எல்லாத்துக்குமே இது இருக்கும். நானும் இதை கடந்து வந்திருக்கேன். நான் யங்ஸ்டர்னு சொல்லிக்கல, நான் இதை கடந்து வந்திருக்கேன். என்ன பண்ணலாம், கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை புதுசாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அந்த டயத்துல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை போய் வேண்டா வெறுப்பா உள்ள பத்தி காண்டாமிருகன்னு பேர் வச்ச மாதிரி போயிட்டு அதுல எப்படி அவருக்கு ரொம்ப அவரு எல்லாத்தையும் எரிஞ்செரிஞ்சு பேசி அப்படி இருந்த சூழ்நிலையில எல்லாரும் அவரை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட்டிவா நின்று அவரும் இந்த ஊருக்கு எப்படி சப்போர்ட்டிவா நிக்கிறாரு அப்படின்ற ரோல் பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா வந்து பர்சனலா அட்டாச் ஆகிக்கும். ஒரு யங் மேல் கேரக்டரா இருந்தீங்கன்னா ஓகே. தென் மூணாவது பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ். இதுல பிரகலாத்னு ஒரு கேரக்டர் இருக்கு, விகாஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கு, பஞ்சாயத்து தலைவர் அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, தலைவர் அம்மாவோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனோட லாஸ்ட் எபிசோட்ல முடிக்கிறப்ப தான் அந்த ஹீரோயினே இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா கேரக்டர்ஸும் இம்பார்ட்டன்டான ரோல் வச்சிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வில்லனும் இருப்பான். அந்த ஊருக்குள்ளே நான் தான் பஞ்சாயத்து தலைவரான, என் பொண்டாட்டி பஞ்சாயத்து தலைவியாக்கணும், அது வந்து உமன் வார்டு, உமன் ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி, அதனால என் ஒய்ஃப் நிக்க வச்சு நான் ஜெயிக்க வைப்பேன்ட்டு அவனுக்கு 2 அல்லக்கை. ஸோ காமெடியான வில்லன், அவன் பண்றது எல்லாத்தையும் இவங்க பீட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நல்லா இருக்கும், கண்டிப்பா மஸ்ட் வாட்ச். ஓகே. இதுல நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன நெகட்டிவ் அப்படின்னா, இதை நீங்க பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. 8 எபிசோட், 40 நிமிஷம் ஒவ்வொரு எபிசோட், மினிமம் 40 நிமிஷம் வரும். 8 நாள் என்னாச்சு? ஸோ அந்த அளவுக்கு டைம் எடுத்து ஒரு நைட் எடுத்துரும். சரி, இதை பார்த்து முடிச்சிட்டீங்க, அடுத்த சீசன். எனக்கு பர்சனலா நான் இதை பார்த்து முடிச்சிட்டேன் ஒரு ஜனவரி அந்த டூயிங் டைம்ல. இந்த சீசன் 1 பார்த்துட்டேன். சீசன் 2 இருக்கிறதே தெரியாது. பட் கதை முடிச்சிட்டாங்களே, நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம், சும்மா சர்ச் பண்றேன், அதுல சீசன் 2 இருக்கு. பட் ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிருக்கு, எனக்கு தெரியல. நீங்க நம்ப மாட்டீங்க, February 1st எனக்கு ஐ கேன் ரிமெம்பர் த டேட். ஈவன் அந்த டேட்ல நான் உட்காந்து ஒரு ஹாஃப் டேல இந்த சீசனே பார்த்து முடிச்சிட்டேன். ஈவன் ஐ ஹேவன் பிரஷ். அந்த அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2020 ரிலீஸ் ஆன 2 சீசனு 2024, அதாவது கரெக்டா சொன்னா நேத்து நைட்டு தான் தேர்ட் சீசனை ரிலீஸ் பண்ணாங்க. நேற்று நைட் 12 மணிக்கு தான். ஸோ தேர்ட் சீசனும் அப் டு த மார்க் தான் இருக்கு, எதுவுமே குறையில. இதுல நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா இந்த 3 எபிசோடையும் முடிக்காம விட மாட்டீங்க. மணி ஹெஸ்ட்ல பார்க்க ஆரம்பிச்சவங்க எப்படி 5 சீசன் 6 சீசன் பார்ப்பாங்க, அந்த மாதிரி இந்த 3 சீசனையும் பார்ப்பீங்க, பார்த்துதான் முடிப்பீங்க. அதுதான் நெகட்டிவ். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், மஸ்ட் வாட்ச். இதை ட்ரை பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படிச்சவங்க கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் பார்க்க வேண்டியது. தேங்க்யூ.